ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் சாதம் தான். நெய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, இது ஒரே ஒரு கிராம்பு, அவ்வளோதான். தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அந்த பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும், நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது. அதுக்காக தான் இப்படி வதக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பிரியாணி அரிசி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் வைக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வதங்கிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ரைஸை போட்டு இந்த பால் ஊற்றி 3 விசில் விட்டுற வேண்டியதான். 3 விசில் விட்டு வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு குச்சி குச்சியாக பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே ஒரு துண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டுடணும். ஒரு வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் வந்து 3/4 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். வெறும் மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டு வதக்கி சிம்லி வச்சு வதக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது இருந்தோன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா குச்சியாக சாப்பிட நல்லா கரகரம் நல்லாயிருக்கும். அதுக்காக வச்சுருக்கேன். பார்க்கலாம் இருங்க. ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு லேசாக கொத்தமல்லி மட்டும் தூக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம எடுத்து சாப்பிட்டு பண்ணி தான். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், இல்லை வெறும் நெய்லேயே செய்யத்தாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.